அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆங்கில வருடத்தினுடைய 4வது மாதமான ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க. இந்த சூரிய கிரகணமானது முழு நேர சூரிய கிரகணமாக நிகழப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்கள் மீதும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சூரிய கிரகணத்தின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் பலன்கள் வேறுபடுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் விளைவாக கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகிறது, அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர்களாகவே இருப்பீங்க. இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும். பல வகையான யோகங்கள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாக பெறுங்க. மனக்குழப்பங்களும் நீங்க பெறும். ஆனாலும் பிறருடன் பழகும்போது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படுங்க. தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. பழைய பாக்கிகள் வசூலிக்கிறது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான நிலையே உருவாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். போட்டிகளும் மறைய ஆரம்பிச்சிடும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைய ஆரம்பிச்சிடும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவும் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. அதே போல கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை ரொம்ப அவசியமாகிறது. வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் சரி அது எடுபடாமல் போகலாம். அப்படிங்கிறதுனால உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலத்தில் பெரிதளவில் பாதிப்போ பிரச்சனைகளோ உங்களுக்கு ஏற்படாது. அதே சமயம் அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண்பழி ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்க செய்யுங்க. ஆனால் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும். மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தருங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்க பெறும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும். அதே போல பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்க பெறுகிறது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா லாபம் பெற முடியும். இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவாங்க. அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை மகன் உறவு சுமூகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவாங்க. தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
அதே நேரம் பணியாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவாங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டியது அவசியமாகிறது. தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க. லாபம் பெருக ஆரம்பிக்கும். வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெற முடியும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலையும் கொண்டிருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாகவே அமையப்பெறுகிறது. கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக நடைபெறுங்க. பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க. ஏற்றுமதி சம்பந்தமான துறையினருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்க பெறும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும். உறவினர் நண்பர்களிடம் நற்பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் வீண் அலைச்சல் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாக பெறும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க. லாபம் பெருக ஆரம்பிக்கும். மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி சோதனைகள் பார்த்திங்கன்னா வெற்றியாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நிதானமான போக்கும் அமைதி காக்க வேண்டியதும் அனைத்து விஷயத்திலையுமே நன்மையை தரும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது. வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளையும் சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் பெற முடியும். இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவாங்க. அயல் நாட்டில் இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தந்தை மகன் உறவு சுமூகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் பணியாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலையை அடைவாங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. லாபம் ஓரளவிற்கு பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தையும் பெறுவாங்க. அதே சமயம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளின் போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் நிலவலாம். உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. உங்களுக்குரிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமைகளில் வெண்ணெய் சாற்றி வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். வாக்குவாதங்களும் நீங்க பெறும்.
அதே போல ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் அனைத்து வித கஷ்டங்களையும் நீக்கி வீண் விரயத்தையும் குறைக்கும், காரிய தடையும் நீக்கப்பெறும். வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இது போன்று உங்களுடைய ராசிக்கு தினமும் உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் டைப் பண்ணிடுங்க.